ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுக்க மாபெரும் வங்கிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐபிபிஎஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10,200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ மிஸ் பண்ணாத எல்லாருமே அப்ளை வந்து பண்ண பாருங்கள். கரெக்டாக 10,277 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதை பற்றி தகுதிகள் என்ன, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1/8/2025 21/8/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது ப்ரிலிம் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் மாதமும், மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பர் மாதமும் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 10,277 வேக்கன்சி எந்தமான பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் மற்றும் சிட் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி இந்த எல்லா பேங்க்குமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 24,050 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ் அந்த ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் தான் இப்போதைக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஸ்டேட்லேயுமே வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசுலேருந்து அதிகபட்சமாக 28 வயசு உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 33 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் எக்ஸ்ட்ராவாக 3 வருஷம் அப்ளை பண்ணலாம். 31 வயசுலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் என்ன, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக செக் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி, எனி கிராஜுவேஷன், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது, அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அந்த 30/21/2025 சம்திங் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பாக 21/8/2025க்குள்ளே ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கல்வி தகுதி எனி டிகிரி போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் லிட்ரேசி பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் மேண்டட்டரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹவ் சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் லாங்குவேஜ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது கம்பல்சரி கிடையாது, பட் ஓரளவுக்கு தெரிஞ்சாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நார்மலாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி இஎஸ்எம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 175 ரூபாய், மீதி இருக்காங்க பாருங்கள் ஓபிசி அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு 850 ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மொத்தமாக 100 கொஷின் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமில் மொத்தமாக 155 கொஷின்,
200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் மூணுத்துலையுமே கொஷின் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ தமிழ்லேயும் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பெனால்ட்டி ஆன்சர் இருக்குது. ஸோ ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷன் சென்டர்லையுமே கீழே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா போயிட்டு ப்ரீ எக்ஸாம் மாரி அட்டன் பண்ணலாம். அது சும்மா உங்களுக்கு பேசிக்காக எப்படி இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் மாரி அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான ஃபோட்டோ தேவைப்படும், சிக்னேச்சர் தேவைப்படும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தேவைப்படும், ஹேண்ட் ரிட்டன் ரெகுலேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான வேக்கன்சி, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக நீங்கள் தமிழ்நாடு வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 894 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் 105 வேக்கன்சி. அந்த 105 வேக்கன்சி எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, ஓபிசி என்சிஎல் எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் எவ்வளோ, ஜென்ரல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 20 வேக்கன்சி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 40 வேக்கன்சி, கனரா பேங்க்கில் 450, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 127, இந்தியன் பேங்க் வேக்கன்சி கொடுக்கல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 50, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 60, பஞ்சாப் மற்றும் சிட் பேங்க் 30, யூகோவில் வேக்கன்சி கொடுக்கல. யூனியன் பேங்க்கில் 12, டோட்டலாக 894 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற பல இடங்கள் அறிவிச்சிருக்காங்க ப்ரிலிம் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் போன்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் அது தெரிஞ்ச விஷயம். ஸோ தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 10,277 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிகிரி முடித்தவங்க, ஒரு பேங்க் ஜாபுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிளர்க்குக்கான பதவி, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ தேவை அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணது கொடுத்து நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஒருத ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.